நம்மளுக்கு கல்வித்துறை காமராஜர் காவல்துறைக்கு எங்களுடைய மதசார்பற்ற ஜனநாயகத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சொல்லுவாருங்க. பெருமுண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, இந்த நாட்டுக்கு விடிவு காலத்தை உருவாக்கி தந்த நாங்களெல்லாம் குலதெய்வமாக போற்றக்கூடிய கர்மவீரர் காமராஜருடைய பிறந்தநாள் 122வது பிறந்தநாள் விழாவை சீரோடு சிறப்போடும் தமிழ்நாடு முழுவதும் மதச்சார்பற்ற ஜனநாயகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதுபோன்று தமிழகத்தில் எங்களுடைய இயக்கம் பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. எங்களுடைய முக்கியமான நோக்கம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்புக் வழங்கி காமராஜருடைய புகழையும் காமராஜருடைய செயல்பாடுகளையும் விளக்கி கொண்டு வருகிறது தான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக காமராஜரை நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் காமராஜர் தான் எங்களுடைய அரசியல் வழிகாட்டி, காமராஜர் தான் எங்களுடைய அத்துணை வழிகாட்டியாகவும் நினைத்து கொண்டு எங்களுடைய அரசியல் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் காமராஜர் வழியிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் தமிழகத்தில் இன்று வீர நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற மதச்சார்பற்ற ஜனநாயகம் என்பதை மார்தட்டி சொல்லக்கூடிய எங்களுக்கு உரிமை உண்டு என்பதை தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் காமராஜர் சாதி வளையத்துக்கு கொண்டு போனால் நாடார்கள் கொண்டு போயிருந்தாலும், ஆனால் காமராஜரை பொறுத்தவரைக்கும் சாதியை அப்பால் பட்டு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் பொதுமக்கள் வளர்ச்சிக்காகவும் கல்விக்காகவும் இந்த நாட்டுக்காக முழு நேரத்தையும் செலவழித்த ஒரே ஒரு தலைவன் இன்று இருக்கின்றார் என்றால் காமராஜர் தான். அதற்கு அடுத்தாப்புல இன்று காலத்தின் கடந்து இன்று அனைவர் வீட்டிலையும் பிரியாணி கொடுக்கின்ற காலகட்டத்தில் இன்று காலை உணவு கொடுத்து அனைத்து பள்ளிகளிலும் வீணாக அது மாட்டுக்கொட்டையை கொட்டுகின்ற சூழ்நிலை இன்று ஒரு திட்டம் போட்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மதிய திட்டம் அன்று இருந்த காலங்கள் வேறு, இன்றைக்கு காலங்கள் வேறு. இன்றைக்கு பிள்ளைகள் வீட்டிலே ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் காலத்திட்டம் என்பது மொத்தத்துக்கு டோட்டல் வேஸ்ட் என்பதை இந்த காமராஜர் தொண்டராகிய நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுக்கு வேறு வழியாக கல்லூரி ஃபீஸுகளை கட் பண்ணுங்க, மற்ற பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு வேறு உதவி செய்யலாம். இந்த திட்டத்தை காலை உணவு திட்டத்தை தயவு செய்து எடுக்குமாறு நாங்கள் மனப்பூர்வமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அனைத்து பள்ளியிலும் சென்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். காலை உணவுக்கு பிள்ளைகளே வருவதில்லை. திட்டங்களை போட்டு பிள்ளைகள் சமைத்து வைத்து மாட்டு கொண்டு கொடுக்கின்றார் என்பதை கண்ணார பார்த்து கொண்டிருக்கின்றோம். கேமராவில் எடுத்து வலதுகளில் பரிமாறி கொண்டிருக்கின்றோம். ஆகவே வருத்தமாக இருக்கின்றது. உணவுக்காக படிக்க வந்த காலம் என்பதை வேறு, இன்று பிரியாணியை டிஃபன் பாக்ஸில் வச்சு அனுப்புகிற காலங்கள் வந்துவிட்டது. ஆகவே தயவுசெய்து மத்தியான சாப்பாட்டை விரிவுபடுத்துங்கள், மத்தியான உணவை நல்ல உணவாக மாற்றுங்கள், காலை உணவை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் காமராஜர் தொண்டராக நாங்கள் கேட்டுக்கொண்டு காமராஜர் புகழை எங்கள் ஆயுள் முழுக்கும் போற்றுவோம். காமராஜர் வாழ்க, காமராஜர் புகழ் வாழ்க, காமராஜர் வழி நடப்போம் என்று கூறி எங்களுக்கு பேச வாய்ப்பு நன்றி, வணக்கம்.